இருக்கிறீர்கள், ஆண்டவர்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில கசப்புகள், சில விதமான சூழ்நிலைகள் காணும்போது உங்களுக்கு கசப்பா இருக்கும். ஒருவேளை உங்களுடைய போதகர் நான் ஏசி இருப்பவங்கள, ஒருவேளை உங்களுடைய கணவர் உங்களை திட்டியிருப்பார்கள், ஒருவேளை உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு கசப்போடு நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது அந்த கசப்புகள் எல்லாம் ஒரு சைட்ல, ஒரு மூலையில, உங்க வீட்டுல எங்கேயாவது ஒரு எம்டி பானை, எம்டி டப்பாவே, எம்டி ஏதாவது இடம் வச்சுன்னா அந்த இடத்துல அந்த கசப்பை தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் சமூகத்துல வரும்போது கம்பீரமாய், ஆண்டவர் சமூகத்துல வரும்போது சந்தோஷமாய் வாங்க. நிச்சயமாக ஆண்டவரோட வார்த்தை உங்களோடு இடைப்படும். அதனால கசப்புகளை தகர்த்து ஒரு சைட்ல, ஒரு மூலையில தூக்கி போட்டு விட்டு, சபைக்காக அல்ல, எனக்காக அல்ல, தேவனுக்காக, அவருடைய நாமத்துக்காக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கசப்புகளை தூக்கி ஆண்டவர் ஒரு சைட்ல தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் நெல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. இந்த நாளில் பேசுகிற தலைப்பானது தேவனை pleasing God, தேவனை பிரியப்படுத்துவது, தேவனை பிரியப்படுத்துவது, pleasing God, pleasing God, தேவனை பிரியப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நான் 5 காரியங்களை உங்க மத்தியில பேசும்படி வந்திருக்கிறேன். தேவனை பிரியப்படுத்துவது, தேவனை பிரியப்படுத்துவது, pleasing God. ஓகே, 5 காரியங்கள் நான் உங்களிடத்துல பேசும்படி வந்திருக்கிறேன். எப்படி தேவனை பிரியப்படுத்துவது என்று முதல்ல நம்ம பார்ப்போமாக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். முதல் காரியம் விசுவாசம், the faith. முதல் காரியம், 5 காரியங்கள் உங்களோடு பேச வந்திருக்கேன். தேவனை பிரியப்படுத்துவது 5 காரியங்கள். 5 காரியங்கள் எப்படி தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று. முதல் காரியம் விசுவாசம், faith. அதோடைய வசனங்கள் எபிரேயர், எப்ரு, இங்கிலீஷ்ல எப்ருன்னு எழுதப்பட்டிருக்கு, தமிழ்ல அது எபிரேயர், மலாயில பாத்தீங்கன்னா இப்ரானி எழுதப்பட்டிருக்கும். ஓகே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமாக. முதல் காரியம் தேவனை பிரியப்படுத்துவது. நம்ம எல்லாரும் பிரியப்படுத்துகிறோம். பிள்ளைகள் தகப்பனையும் தாயையும் பிரியப்படுத்துகிறார்கள். கணவன் மனைவியை பிரியப்படுத்துகிறார், மனைவி கணவனை பிரியப்படுத்துகிறார், பிள்ளைகள் தாய் தகப்பனை பிரியப்படுத்துகிறார்கள், வேலைக்காரன் எஜமானை பிரியப்படுத்துகிறார், எஜமான் வேலைக்காரனை பிரியப்படுத்துகிறார், சபை மேய்ப்பனை பிரியப்படுத்துகிறார்கள், மேய்ப்பன் தேவனை பிரியப்படுத்துகிறார்கள், ஜனங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறார்கள். இப்படியாக நிறைய பிரியப்படுத்துகிற காரியம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்துவது 5 காரியங்கள் எப்படி தேவனை பிரியப்படுத்துவது என்று சொல்லி முதல் காரியம் நாம பார்க்க போகிறது விசுவாசம், the faith. விசுவாசத்தினால் தேவனை எப்படி பிரியப்படுத்துகிறது என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமாக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டுல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பைபிளை எடுக்காம இருக்காதீங்க, குறிப்பு எடுக்காம இருக்காதீங்க. நீங்க சொல்லலாம், யூடியூப்ல தட்டணும்னா அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துருப்பா சார். யூடியூப் தட்டணும்னா உங்க போன்ல பேட்டரி இருக்கணும், உங்க போன்ல பேட்டரி இருக்கணும்னா சார்ஜர் பண்ணணும், சார்ஜர் இருக்கணும்னா எலக்ட்ரிக் இருக்கணும். ஒருவேளை எலக்ட்ரிக்கே வேலை செய்யலன்னா உங்க போன் எப்படி சார்ஜ் ஆகும்? எப்படி நீங்க அந்த யூடியூப் பார்ப்பீங்க? இதே நீங்க எழுதி வச்சீங்கன்னா எந்த காலத்திலும், அது இரவா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, அந்த புக்கை திறந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த புக்கை திறக்கும் போது இந்த வசனம் உங்களோட பேசும். எழுத பழகுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமாக. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய்
தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, முதல் காரியம் the faith, தேவனை பிரியப்படுத்துவது, ஆண்டவரை தேட வேண்டும். நம்ம the faith, நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தேவனை தேட வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விசுவாசம் எதன் மேல இருக்கு தெரியுங்களா? நம்ம எதிர்பார்க்கிற நம்மளுடைய சித்தத்தின் மேல இருக்கு, தேவன் மேல இல்ல. அவரை தேடுகிறது மேல இல்ல. நம்ம விசுவாசம் தேவன் மேல எதுக்காக வச்சிருக்கோம் தெரியுங்களா? நம்மளோட வேண்டுதல். ஒருவேளை நம்மளுக்கு தேவையான நன்மையான வேலைகள், ஆஸ்திகள், படிப்பு, பட்டம், நம்மளுடைய நீட் நிறைய இருக்கு. இதெல்லாம் செய்ய வேண்டும், இதெல்லாம் கிடைக்க வேண்டும், இதெல்லாம் எனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் மேல விசுவாசமா இருக்கிறோம். அதல்ல, இங்க வசனத்தை நல்லா படிங்க. விசுவாசம் இல்லாமல் நம்மளுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நம்மளுக்கு விசுவாசம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நம்மளோட விசுவாசம் இந்த பணத்துக்காக நான் வேண்டுகிறேன், இந்த காணிக்காக நான் வேண்டுகிறேன், இந்த தேவைக்காக வேண்டுகிறேன், எனக்கு நல்ல ஒரு துணைக்காக வேண்டுகிறேன், எனக்கு நல்ல குழந்தைக்காக வேண்டுகிறேன், எனக்கு நல்ல வேலைகளுக்காக, அதெல்லாம் விசுவாசம். விசுவாசம் என்பது தேவனுக்கு பிரியமா இருப்பது. உன்னோட விசுவாசம் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும், தேவன் மேல் பிரியமா இருக்க வேண்டும், தேவன் மேல் பாசமா இருக்க வேண்டும், தேவன் மேல் அன்பா இருக்க வேண்டும், தேவன் மேல் எல்லா விதத்திலும் எல்லா காற்றிலும் the first priority, முதல் இடம் உண்மையே இருக்க வேண்டும் என்கிற faith. இன்னைக்கு அநேக பேர் பூமியில் உள்ள காரியங்கள் மேல விசுவாசத்தை தேவன் மேல வச்சிருக்கிறாங்க. அதல்ல விசுவாசம். உன்னோட விசுவாசத்தை நீ தேவன் மேல வைக்க வேண்டும். அதான் சொல்லுது, விசுவாசம் இல்லம்மா, முதல்ல வாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, தேவனை யார் தேடுகிறார்? விசுவாசம் உள்ளவன் தான் தேடுவான். அது நன்மையா இருக்கலாம், அது தீமையா இருக்கலாம், அது இரவா இருக்கலாம், அது பகலா இருக்கலாம், அது செழிப்பா இருக்கலாம், அது ஆசீர்வாதமா இருக்கலாம், அது பஞ்சமா இருக்கலாம், அது செழிப்பான காலமா இருக்கலாம், அது வேற உபத்திர காலமா இருக்கலாம், ஒருவேளை பாடான காலமா இருக்கலாம், ஒருவேளை ஆசீர்வாதமான காலமா இருக்கலாம், ஒருவேளை கம்பீரமான காலமா இருக்கலாம். எல்லா காலத்திலும் தேவனை நீ தேட வேண்டும். That is a faith. இன்னைக்கு அநேக பேர் இளைய குமாரன் போல கிடைக்கிற வரைக்கும் அப்பா கூட இருப்பாங்க. அப்பா சொத்துக்கெல்லாம் எழுதி கொடுத்த பிறகு எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, இதோ என்னோட வண்டி புறப்படுது, என் வண்டி என் பாதையை பார்த்து கொண்டு நடக்கிறது. faith இல்ல. தேவன் மேல அங்க சொல்லப்படுகிறது வசனம் நல்லா தெரிவா, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும், தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார். பலன் அளிச்சிட்டாருன்னு போயிடாத, தேடு. உன்னோட faith, உன்னோட விசுவாசத்தை நீ விட்டு விடாத. ஒன்றாவது, இன்னைக்கு ஆண்டவரை நீ நானும் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ அவரை தேட வேண்டும். must faith. அவர் பலன் அளிப்பார், அவர் நிச்சயமாகவே உனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி அவர் மேல் நீ விசுவாசமா இருக்க வேண்டும். அவரை தேடு. சில நேரங்கள்ல எனக்கு
சில கேள்வி. இந்த காதலிக்கிறாங்கள, காதல ஒன் சைட் காதல எப்படி எல்லாம் அவங்க முயற்சி பண்றாங்க, கிடைக்காது. ஒரு சைட்ல அவங்களுக்கு சரியான பதில் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச கூட அவங்க என்ன பண்றாங்க, விடா முடியா அவங்க ஓடி துரட்டி எப்படியாச்சும் முயற்சி பண்ணி அவங்க நினைத்ததை சாதிக்கும்படி அவங்க எஃபர்ட் போடுறாங்க. அது போல படிக்கிற மாணவர்கள் சில ஒரு 2 பாடத்துல அவங்க குறை உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த பாடத்துல எப்படியாவது நான் சக்சஸ் பண்ணணும்னு சொல்லி டியூஷன், எக்ஸ்ட்ரா கிளாஸ், சில காரியங்கள், சில டீச்சிங்லாம் போய் கற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த படிப்பை அந்த மைண்ட அவங்க என்ன பண்றாங்க, தகுதிப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்துல அவருடைய விசுவாசத்தினுடைய தன்மைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நம் கிறிஸ்தவர்களா இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் நம்ம அந்த முயற்சி, தேவன் மேல் பிரியமா இருப்பது, அவரை தேடுகிறவருக்கு நன்மை தருவார் என்று சொல்லி அவர் மேல் விசுவாசமா இல்லாதபடி நீங்கள் நான் என்ன பண்ணுகிறது தெரியுங்களா, கிடைக்கிற வரைக்கும், சேர்த்துக்கிற வரைக்கும், அவர் கொடுக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த விசுவாசத்தை இழந்து போகிறோம். இன்னைக்கு தேவனுக்கு பிரியமா இருப்பது முதல் காரியம், நீங்கள் விசுவாசமா இருக்க வேண்டும். அதற்கு ஒரு உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல ஏனோக்கு பத்தி எழுதப்பட்டிருக்கு. ஏனோக்கு தேவனுக்குள் விசுவாசமா இருந்தார். ஏனோக் walked with the God by the faith. ஏனோக்கு அவன் விசுவாசமா கடவுளுக்குள்ள அவன் நடந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஜெனசிஸ் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஜெனசிஸ் chapter 5 verse 24. Enoch walked with God by the faith அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போமாக. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையே காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். நீ தேவனோடு பேசும்போது, தேவனோடு நடக்கும்போது, நீ தேவனோடு வாழும்போது எதை குறித்தும், எந்த காரியத்தை குறித்தும் நீ பயப்படவோ சிந்திக்கவோ அந்த காரியத்தை நீ பாரம் கொள்ளவோ தேவையில்லை. இங்க அழகாக ஏனோக்கை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அவன் தேவனோடு சங்காரித்துக் கொண்டு இருந்த போது காணாம போனான். அல்லேலூயா. ஏனோக்கு காணா போனான்னா நினைக்காதீங்க, ஏதாச்சும் புதக்குழியில, ஏதாச்சும் டிஎன்பி குழியில விழுந்திருப்பான் சார், அதனாலதான் அவன் காணா போயிட்டான். அப்படி அல்ல. நீங்க படம் பார்த்து அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏனோக்கு காணா போனதுக்கு அர்த்தம்னா வசனம் அடுத்தது சொல்லுது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட விசுவாசம் தேவனுக்குள்ள இருக்க வேண்டும். You must talk to God. நீங்கள் தேவனோடு சங்காரிக்க வேண்டும், தேவனோடு நீ நடக்க வேண்டும். அதனாலதான் சொல்லப்பட்டது வசனம், தேவனிடத்தில் அவர் பலன் அளிக்கிறார் என்று. நீங்க தேவனிடத்துல விசுவாசமா இருக்கும்போது, அவருக்கு பிரியமா நீ இருக்கும்போது, அவருடைய வழிகளில் நீ நடக்கும்போது அவர் உனக்கு பலன் அளிக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முதலாவது தேவனுக்கு பிரியமா இருப்பது faith. நம்மளோட விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்மளோட விசுவாசம் எப்படி தெரியுங்களா? காத்தடித்தா உணரும், காத்தடிக்கலன்னா உணர மாட்டேங்குது. அதல்ல விசுவாசம். காற்று அடிக்கும் போது உணரப்படும் விசுவாசம். காற்று அடிக்கலன்னு சொன்னா விசுவாசத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு பொய்யான கலப்படமாய் விசுவாசங்கள் கலந்திருக்கு. நிறைய பேர் கிறிஸ்துவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இயேசு பத்தி உணரும் போது, கேட்கும் போதுதான் விசுவாசம் வருதே தவிர அவங்களோட சொந்த வாழ்க்கையில, சிந்தையில, அவங்களுடைய உபத்திரத்தின் மத்தியில, அவங்களோட பாடுகள் மத்தியில தேவன் மேல விசுவாசம் வரமாட்டேங்குது. தேவன் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் மேல் விசுவாசமா இருக்கிறார். தப்பிப்பேன், தப்ப செய்வார், என்னை கர்த்தர் நடத்துவார் என்பது விசுவாசம் ரொம்ப பேரோட வாழ்க்கையில் காண முடியல. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில
எல்லா விதத்திலும் ஏனோக்கை போல தேவன் மேல விசுவாசமாய் நடக்க முடியாதபடிக்கு அவர்கள் உலக பிரகாரமாய் உலக சோர்வில அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, சிக்கிட்டு மாட்டிக்கொள்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசமாய் தேவ பிள்ளைகளை நீங்கள் இருக்க வேண்டும். யாருக்குள்ள விசுவாசமா இருக்க வேண்டும் தெரியுங்களா? சபைக்குள்ளேயோ ஊழியக்காரர்களுக்குள்ளேயோ சபை லீடர்ஸ்குள்ள அல்ல, உங்களை வழி நடத்துகிற தேவனாகிய ஆவியானவர் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்க வேண்டும். ஒன்றாவது. இரண்டாவது, நீங்கள் பார்க்கலாம், ஆவின் சிந்தை, the spiritual mind அப்படின்னு எழுதப்பட்டிருக்க இரண்டாவது காரியம், தேவன் பிரியமா இருப்பது, தேவனின் பிரியமா இருப்பது. இரண்டாவது, ஆவின் சிந்தை, the spiritual mind. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வாசிப்போமாக. ஆவின் சிந்தை, spiritual mind, spiritual mind, ஆவின் சிந்தை. மாம்ச சிந்தை மரணம். அழகாக கேளுங்க. ரோமர் chapter 8 verse 6 to 8. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6 இருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிப்போமாக. மாம்ச சிந்தை மரணம், மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவின் சிந்தை. நான் இரண்டாவது விஷயமா நான் பேச வருகிறது, ஆவின் சிந்தை. நம்மளோட சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கு? விசுவாசத்தை பத்தி பார்த்தோம். இங்க ஆவின் சிந்தை, உங்களோட சிந்தை ஆவிக்குள்ள எப்படிப்பட்டதா இருக்கு, மாமிசத்துல இருந்தா எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி வசனம் பார்ப்போம். வாசிப்போமாக. மாம்ச சிந்தை மரணம், மாமிசத்தின் சிந்தை மரணம். அப்படின்னா நீங்கள் மாமிச பிரகாரமான சிந்திக்கிறதுக்கு nothing to ரெஃபரன்ஸ் இல்ல. எந்த காரியத்தையும் உங்களுக்கு உதாரணமாய் காட்ட முடியாது. மாமிசத்துல நீங்க சிந்திக்கிறது, அதுக்கு அடையாளமோ அதுக்கு உறுதியோ அதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அது மாமிசத்தின் சிந்தை, அது மரணம். மாமிசத்தின் சிந்தையோ அது டெட். அங்க வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மாமிசத்தின் சிந்தை. சில பேர் பாருங்க, மாமிசத்துல முடிவு எடுப்பாங்க. என்னன்னு முடிவு எடுப்பாங்க? எனக்கு இந்த காரியம் வேண்டாம், எனக்கு வேண்டாம்னா இதை நான் என்ன செய்யலாம், எனக்கு இந்த வாகனம் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வாகனத்தை போய் வித்துருவாங்க. எனக்கு இந்த வீடு வேண்டாம் என்று சொன்னால் அந்த வீடை போய் வித்துருவாங்க. எனக்கு இந்த வேலை வேண்டாம். ரொம்ப பேரு மாமிசத்தில் எடுக்கிறாங்க. ஆனா இது எல்லாம் நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபித்து தேவனால் அருளப்பட்ட ஆசீர்வாதத்தை உன் மாமிசத்தின் சிந்தைனா நீ புறக்கணிக்கிற. அதனால வசனம் போட்டிருக்கு, மாமிசத்தின் சிந்தை மரணம். That is a death. தேவனால் வரப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ மாமிச பிரகாரமாய் சாகுறாய். அதனாலதான் வசனம் தெளிவாக போட்டிருக்கு, மாமிசத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். நீ ஆவியில சிந்திச்சினா ஒன்னாவது உனக்கு பலன், உன்னுடைய ஜீவியம், உன்னுடைய லைஃபா நீ பலனா இருப்ப. ஒன்னாவது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். பாருங்க, உனக்கு ஜீவன், உன்னுடைய ஜீவன் like a fullness, ஒரு பலப்பட்டதா இருக்கும். அப்புறம் என்ன வருமா? சமாதானம். உனக்கு சமாதானம் வரும். ஆவியின் சிந்தை, உன்னுடைய ஜீவன்ல ஒரு பலன் வந்த கேட அதுல ஒரு சமாதானம் வரும். அதுதான் என்ன சொல்றது? ஆவியின் சிந்தை. இன்னைக்கு ரொம்ப பேரு இத பார்க்கிறது குறைவு, மாமிசத்தின் சிந்தை பார்க்கிறாங்க.
இப்ப தேவன் அறியாதவங்க பார்க்கிறது அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் இல்ல, அவங்களுக்கு போதனை இல்ல, அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி இல்ல, அவங்களுக்கு வேதம் இல்ல, அவங்களுக்கு பரிசுத்த ஆவி இல்ல, அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வந்திருக்கிறார். பிதா பரலோகத்தில் அமர்ந்திருந்து நம்மளை எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர்கள் தேவனை அறியாதவர்கள் மாமிசத்தின் சிந்தையா இருக்கிறதுனால மரணம் அடைகிறாங்க. அவங்க சரீரத்துல மரணம் அடைகிறாங்க, சிந்தையில மரணம் அடைகிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் அவங்க சரீரத்திலே மரணம் அடைகிறார்கள், சிந்தையில மரணம் அடைகிறார்கள். காரணம் என்ன? ஒன்னாவது சொன்னதுபடி faith இல்ல, இரண்டாவது சொன்னதுபடி ஆவியின் சிந்தை இல்ல. நீங்க ரொம்ப பேர் ஆவியின் சிந்தையில முடிவெடுக்காதபடி மாமிசத்தின் சிந்தையில முடிவெடுத்து மாட்டி முழிக்கிறாங்க. மாட்டிக்கொண்டு பாஸ்டர் எங்களுக்காக செபிங்க, பாஸ்டர் எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க, பாஸ்டர் இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. அததானே ஆவியானவர் சொல்றாரு, ஆவியின் சிந்தையில இருங்க. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஜீவனும் சமாதானமா எப்படி என்றால் பாருங்க, ஜீவனும் சமாதானம் சொன்னா மட்டும் உங்களுக்கு புரியாது. அதை விளக்குறார் பாருங்க. எப்படி என்றால் மாமிசத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நல்லா கவனமா கேளுங்க. மாமிசத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நீ மாமிசத்துல சிந்திக்கிறியா, மாமிசத்துல பேசுறியா, மாமிசத்துல நடக்கிறியா, நீ தேவனுக்கு விரோதமாக பேசுற, நீ தேவனுக்கு விரோதமாக நடக்கிற, தேவனுக்கு விரோதமாக பகைகளை உண்டாக்குற. இதுதான் உன்னுடைய மாமிசத்தின் சிந்தை. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறோம், கண்ணை மூடி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த கணவனை ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நானும் வீட்டார் கர்த்தரே சேவிப்போம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாமிசத்துல பயங்கரமா ஏசும், பயங்கரமா திட்டுகிறோம், பயங்கரமான கடு சொல்லுகளை பேசுறோம். அது யாருக்கு விரோதமா பேசுறீங்க தெரியுங்களா? உங்க பிள்ளைகளுக்கோ, உங்க மனைவிக்கோ, உங்க கணவனுக்கு விரோதமா நீங்க பேசலையா? வசனம் 7வது வசனம் அப்படியே சொல்லுகிறது. எப்படி என்றால் மாமிசத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், கீழ்ப்படியாமல் கூடாமலும். பாருங்க, கீழ்ப்படியாமல் சொன்னா புரியாதுன்னு சொல்லி அதனால கீழ்ப்படியாமல் கூடாமலும், கீழ்ப்படியாமலும் அதனால கூடாமலும் அப்படின்னு திருப்பியும் நம்மளுக்கு அழுத்தி சொல்றாங்க அந்த வசனம். கீழ்ப்படியாமல் கூடாமலும் இருக்கிறது. எதுக்கு? நியாய பிரமாணத்துக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. அது எதனால வருதுன்னா மாமிசத்தின் சிந்தையினால. தேவனுக்கு விரோதமான நீங்களும் நானும் ஆண்டவருக்கு விரோதமான மாமிச சிந்தையில இருக்கக்கூடாது. அதனால இரண்டாவது சொல்லப்பட்டது 8வது வசனத்தை வாசிப்போம். மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாமிசத்துல வாழ்றவங்க, மாமிசத்துல சிந்திக்கிறவங்க, மாமிசத்திலே பேசுறவங்க, மாமிசத்திலே நடக்கிறவங்க. ஐயா, ரொம்ப பேருக்கு இந்த காலத்துல சொல்றாங்க, ஆன்லைன் ஆராதனை கலந்துக்குங்க, ஆன்லைன்ல பிரேயர் செய்யற கலந்துக்குங்க, ஆன்லைன்ல நம்ம கூடி பைபிள் ஸ்டடி நடத்துறோம் வாங்கன்னு சொன்னப்ப விசுவாசி ரொம்ப பேருக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. ஆராதனை கலந்து கொள்ற மாதிரி அது முடியல பாஸ்டர். ஏன்னா நீங்க பேசுறீங்களா, அங்க நாங்க
ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் ஒருவேளை கூகுள் மீட்லயும் ஜூம்லயும் நம்ம வந்து பார்க்கும்போது நீங்க பேசி முடிச்சிட பிறகுதான் அங்க எங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. அதனால அந்த டைமிங்லாம் ஓடுறதுனால அந்த என்வென்டிங் பார்க்க முடியல. சபைக்கு வர்ற மாரி சபையில கேட்கிற மாரி அந்த ஒரு உணர்வுக்குள்ள முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். எத்தனை பேரு நல்ல காலத்துல சுலோபமா இருந்த நாட்களில சபையை தேடி ஓடி வந்திருக்கீங்க. அப்பெல்லாம் வராத இந்த உணர்வு உணர்ச்சி இந்த வருத்தம்னா இந்த காலத்துல தோணுது. ஆனா இந்த காலத்துல தேட வேண்டிய அந்த லாபமான நேரத்தை தேடாதபடி இந்த காலத்துல ஒரு குறை சொல்லிட்டு இருக்கோம். இந்த காலத்துல சொல்றோம் டைமிங் ஓடுது பஸ். டைமிங் ஓடுனா என்ன? ஆண்டவரோட வார்த்தை கரெக்டா வந்து சேருதா இல்லையா? உங்களுக்கு தேவனோட வசனம் வந்து உங்களுக்கு பேசப்படுகிறதா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிறாரா இல்லையா? அதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? காரணம், மாமிசத்தினுடைய காரணம், மாமிசத்தினுடைய சிந்தைகள் தேவனுக்கு விரோதமாய் பேசப்படுகிறது. ஏனோக்கு தேவனோட வார்த்தையின்படியே கேட்டு நடந்தான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தன் சுய சிந்தை, மாமிசத்தின் சிந்தைகளை குறித்து பேசுகிறார்கள். ஐயா, நீங்க எப்படி வேணாலும் வீட்டுல அமர்ந்திருந்தோ படுத்திருந்தோ ஏதோ வேலை செஞ்சுட்டு ஆராதிக்கலாம். ஆனா அந்த ஆராதனை கொண்டு வருகிறது நானும் என்னை போல ஊழியக்காரர்களோ இல்ல ஊழியம் செய்கிற விசுவாசிகளோ லீடர்ஸோ அல்ல. அந்த ஆராதனை கொண்டு வருகிறது the only one, the Holy Spirit. அந்த ஆராதனை உங்க வீட்டுக்கு கொண்டு வருது பரிசுத்த ஆவியானவர் தவிர வேற யாரும் இல்லை. ஐயா, அந்த ஆவியானவர் உங்க வீட்டுல எப்படி வரவேற்கிறீங்க? அந்த ஆவியானவருக்கு என்ன மாதிரி கணத்தை நீங்க தரீங்க? ஆவின் சிந்தை, உங்க சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கு? உங்க வீட்டுக்கு ஆவியானவர் வரலன்னு சொன்னா இந்த ஆராதனை, இந்த பிரசங்கம், இந்த டாட்டா, உங்க வீட்டுல இருக்கிற டாட்டா, உங்க வீட்டுல இருக்கிற சிக்னல் ஆவியானவர் வரலன்னு சொன்னா அது எதுவுமே வேலை செய்யாது. டிஎன்பி வேலை செய்யாது. உங்க போன்லயோ உங்க லேப்டாப்ல வேலை செய்ய எல்லாம் ஜாம் ஆயிடும். ஆவியானவர் இருக்கிறனால தான் அது எல்லாம் வேலை செய்யுது. அந்த ஆவியானவருக்குள்ள நீ இருக்கணும்னா உனக்குள்ள ஆவியின் சிந்தை இருக்க வேண்டும். மாமிச சிந்தையோ தேவனுக்கு விரோதமாய் பகையாய். இன்னைக்கு நீங்களும் நானும் மாமிசத்து பிரகாரமாய் உங்க லீடர்ஸ் கிட்ட, உங்களுடைய போதகர்கள்ட்ட பேசுறீங்க. உங்க ஊழியக்காரர்களும் உங்க பாஸ்டர்களும் சிரிச்சுக்கிட்டு அப்படிங்களா, சரி பரவாயில்ல சிஸ்டர், அப்படியே பரவாயில்ல போயிடுறாங்க. ஆனா நீ பேசுகிறது உன் ஊழியக்காரங்கிட்டயோ உன்னுடைய லீடர்ஸ் கிட்டே வசனம் சொல்லுகிறது. 7வது வசனம் வாசிங்க. எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாமிசத்தின் சிந்தை, உன் சிந்தையில நீ எவ்வளவு நியாயமா பேசலாம். நீ உன் சிந்தையில ரொம்ப திறமையாய் பேசலாம். நீ உன் சிந்தையில உன்னை தவிர வேற யாரும் இந்த உலகத்துல பாண்டாயே இல்ல அப்படின்னு நினைச்சு நீ பேசலாம். ஆனா வசனம் சொல்லுது உன் மாமிச சிந்தையோ தேவனுக்கு விரோதமான பகை. விரோதமான பகை. நீ யாரை நிந்திக்கிற? யாருக்குள் நீ பேசுற? யாரை நிந்திக்கும்படி? உன் ஊழியக்காரன் வந்து பேசுகிறது அவனுடைய ராஜ்யங்களுக்கோ அவனுடைய நீதிக்கோ அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கும் பரலோகத்தில் இருக்கிற நீதிக்காக உன் ஊழியக்காரன் உன் வீட்டில் உன்னை தேடி வந்து தேவனை தேடுங்க, தேவன் பக்கம் திரும்புங்க. ஆண்டவர் ஒருவர் தான் தெய்வம், அவர் இல்லாமல் பரலோகத்துக்கு ஒருவனும் போக முடியாது என்று சொல்லுகிறார். உன்னோட ஊழியக்காரன் மத்தியில உன் மாமிசத்தின் சிந்தையில நீ பதில் சொல்லும் போது நீ யாரை என்ன பண்ணுகிற? அது தேவனுக்கு விரோதமான விரோதத்தை உண்டாக்குற, பகையை உண்டாக்குறன்னு சொன்னா ஊழியக்காரனுக்கு அல்ல, உன் தேவனுக்கு நீ பகையும் விரோதத்தை உண்டாக்குற.
8வது வசனம் சொல்லுகிறது, மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க நல்லா மாட்டார்கள். கவனமா கேளுங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்க பேசும்போதே, நீங்க நடந்து கொள்ளும் போதே உங்களால் அறிய முடியும் நீங்கள் மாமிசத்து சிந்தை உள்ளவர்களா இல்ல ஆவின் சிந்தை உள்ளவர்களா. அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஒரு உதாரணத்தை சொல்லு. ஒண்ணு, மரியாள் இயேசு கிட்ட வந்த போது மரியாள் இயேசுவை பார்த்து சொன்னா, இங்க திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று சொல்லி இயேசு கிட்ட சொல்லும்போது அது மாமிசத்தின் சிந்தை. உடனே இயேசு மரியாளுக்கு பிரதி உத்தரமாக, என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னபோது அதை கேட்டபோது மரியாள் அமைதலாக அங்கிருந்த வேலைக்காரர்களுக்கு பதில் சொன்னார். அதான் ஆவின் சிந்தை. ஒரே பர்சன்ட் ரெண்டு விதமான சிந்தைகளை உங்களுக்கு ஒரு உதாரணமாய் காட்டுகிறேன். இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களோடு பேசும்போது, இல்ல ஆவியானவர் ஊழியக்காரனோடு உங்களோடு பேசும்போது, நீ எந்த சிந்தை உள்ளவர்களா இருக்கிற? நீ மாமிச சிந்தை உள்ளவர்களா இருந்தீனா மாமிசத்துக்குள்ளதே மாமிசத்தோட காரியத்தை நீ பேசுவாயே தவிர ஆவின் சிந்தைய நீ அவர் பேசுகிற காரியத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாய். அல்லேலூயா. இயேசு அழகா சொன்னார், என் நேரம் இன்னும் வரவில்லை, என்னுடைய நேரத்துக்காக காத்திரு. இன்னைக்கு கர்த்தருடைய நேரம் அதிசீக்கிரமாய் இருக்கிறது. உன் காலத்தை பிரயோஜனம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த நாட்கள் பிரயோஜனமாய் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதனால இரண்டாவது, ஆவின் சிந்தை, spiritual mind. நம்மளுக்கு ஆவின் சிந்தை இருக்க வேண்டும், ஆவின் எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஆவியில பேசப்படுகிற, ஆவியின் சிந்தைக்கப்படுகிற, ஆவியில நினைக்கிறது. ஆவியில ரொம்ப பேரு நிறைய காரியங்கள் சிந்திப்பாங்க, ஆனா அது ஆவிக்கு உட்பட்டதா நீங்க பாத்தீங்கன்னா இல்ல. எல்லாம் பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த ஒரு துன்மார்க்கனை போல, ஒரு பாவியை போல சிந்திக்கிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களோட சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கு? ஆவின் சிந்தை உள்ளவர்களா இருக்காங்களா? இல்ல. துன்மார்க்கர் சிந்திக்கிறது போல இன்னைக்கு அநேக பேர் சிந்திச்சுட்டு இருக்காங்க. என்ன சிந்திக்கிறாங்க? இவன் எப்ப விழுவான், இவன் ரொம்ப நாள் தாங்க மாட்டான். நீங்க பாருங்களேன், ஆட்டமாடிட்டு இருக்காங்களா பாருங்க, தலை தெறிக்க விழுவ போறான், அப்ப இருக்கு அவனுக்கு. இது ஆவி சிந்தை. இது பாருங்க, வாய் அடிக்குதுல, கல்யாணம் பண்ணி போற இடத்துல பாருங்க என்ன மொத்து வாங்குதுன்னு. இது ஆவின் சிந்தையா? சில நேரத்துல சபையில விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது ரொம்ப பீத்திக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் இருக்கிற மாதிரி, நம்மள்ட்ட இருக்கிறது இவ்வளவுதான், ரொம்ப பீத்திக்கிறாங்க. இது ஆவின் சிந்தை இல்லையா? ஆவின் சிந்தையோ எப்படி தெரியுமா இருக்கும்? ஜீவனும் சமாதானமா இருக்கும். ஆவின் சிந்தை உனக்கு நீ ஒருவேளை பழைய டக்சன் 170 ஐயா 70 120 பழைய டக்சன் ஓட்டிட்டு வந்தாலும் ஜீவனமா சந்தோஷமா ஓட்டிட்டு அதான் ஆவின் சிந்தை. அதனாலதான் பவுல் சொன்னாரு, எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லா விதத்திலையும் உனக்கு ஆவின் சிந்தை இருக்கும். ஆவின் சிந்தை உள்ளவர்களா, ஆவி சிந்தை உள்ளவர்களோட வாழ்க்கையில நம்ம குறையே பார்க்க முடியாது. அவர்கள் எல்லா விதத்திலும் நிறைவாக இருப்பாங்க. இரண்டாவது ஆவின் சிந்தைகள. மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுதல், the fear of the Lord. மூணாவது தேவனை பிரியப்படுத்துவது. மூணாவது கர்த்தருக்கு பயப்படுதல்.
the fear of the Lord. சங்கீதம் 147வது வசனம், Psalms chapter 147 verse 11. சங்கீதம் 147 வசனம் 11. தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, தேவனுடைய அங்க வசனம் நல்லா கொடுக்க, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனுக்கு பயந்து நீங்கள் நடந்து கொள்கிற எல்லா காரியமும் தேவனுக்கு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து காத்திருக்கிறோம். You must wait for the grace and humble. நீ காத்திருக்கணும், பயந்து காத்திருக்கணும். The fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுதல். தேவனுக்கு பயந்து நீ காத்திருக்கும் போது, அவருடைய கிருபை உன் மேல் இருக்கும்போது, தேவன் உனக்கு கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவர் உன் மேல் பிரியமா இருக்கிறார். அதனால மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுதல். அவருக்கு நீ பயந்து இருக்கும் போது அவர் உன் மேல பிரியமா இருக்கிறார். சங்கீதம் 147:11 வசனம் அப்படியாக சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியம். ஏன் அந்த வசனத்தை திருப்பி சொல்றேன் தெரியுங்களா? வசனத்தை கேட்க ஆவியானவர் உங்களை பேசிக்கிட்டே இருப்பார், உங்கள்கிட்ட உணர்த்திக்கிட்டே இருப்பார். விளக்கம் ஒரு சைடுல இருக்கணும், ஆனா வசனம் தான் என் அதிகாரம் உள்ளது. அந்த வசனத்தை நீங்க வாசிக்க அவர் மேல் பயந்து, அவர் கிருபை மேல் காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய வசனத்து மேல காத்திருங்க, அவருடைய கிருபை மேல காத்திருங்க. அவருக்கு பயந்து காத்திருக்கும் போது தேவன் மேல பிரியமா இருக்கிறார். இப்ப பயப்படுதல்ல நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு வீரன் கோழை பார்த்தானா மிரட்டுவான், உருமுவான், அதட்டுவான். ஏன் தெரியுங்களா? அவனை பார்த்து ஒருத்தன் பயப்படுறானா, அந்த பயத்தை பத்தி நான் பேசல. இப்ப நாய், டாக், ரோட்ல எவ்வளவு டாக் இருக்கு. ஒரு ஆள் பயந்து ஓடுனாங்கன்னா அந்த நாய் துரட்டும், அந்த பயத்தை பத்தி பேசல. நான் பேசுற பயமானது ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பயம். ஆயிரம் தான் அந்த பிள்ளை வீரனும், ஒருவேளை மகாராஜாவோ, ஒருவேளை அதிகாரம் உள்ளவனும், ரொம்ப படிச்சவனா இருந்தாலும், நான் அப்பாவுக்கு கொடுக்குறானே கனம், பயம், அந்த பயத்தை பத்தி நான் பேசுறேன். நீ எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி, நீ எவனா எந்த உலகத்துல நீ மேன்மையா பிரசித்தப்பட்டவனா இருந்தாலும், நீ உன் தேவனுக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற கர்த்தர் பிரியமா. பாருங்க, அமெரிக்கா பிரசிடென்ட் நான் பார்த்திருக்கிறேன். டொனால்ட் பிரசிடென்ட், அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட், அப்புறம் ஒரு ஒபாமா, அவங்க எல்லாம் ஒபாமா பிரசிடென்ட் ஒபாமா, தென் டொனால்ட், அப்புறம் பில் கிளின்டன், இவங்கலாம் வந்தாங்க, ஜார்ஜ் புஷ் இவங்கலாம் வந்தாங்க. அவங்க எந்த மீட்டிங், எந்த பிரஸ், எந்த பார்லிமெண்ட் மீட்டிங் எதா இருந்தாலும் அவங்க என்ன தெரியும் முத ஆரம்பிப்பாங்க, கடவுளுக்கு பயந்து ஜெபம் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க.
அவங்க கடவுளுக்கு பயந்து அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க, முதல் ஜெபிப்போம், அப்புறம் நம்ம எல்லாம் பேசுவோம். ஆமென். அதுதான் ஆண்டவருக்கு வசனம் நல்லா தெரியும். அந்த வசனம் சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை மேல் கர்த்தர் பிரியமா. அதனாலதான் அந்த தேசத்துல எவ்வளவுதான் பெருமை இருக்கு இல்லன்னு சொல்ல, அவன் தான் நல்ல திறமசாலியா இருக்கிறான். இந்த உலகத்திலே the head அப்படின்னா அமெரிக்கா தான், ஒயிட் ஹவுஸ் தான் தலை சிறந்து இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? the first priority, முதல் இடம் அவங்க தேவனுக்கு அளிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தருடைய கிருபை, தேவன் நம்மளுக்கு பிரியமா இருக்கிறார். நாலாவது காரியமா நான் கொஞ்சம் விரிவாக போகிறேன். நாலாவதா, கர்த்தருக்கு பிரியமாக செய்வது. தேவனுக்கு பிரியமாக செய்வது. யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிப்போமாக. கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்வது. யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். Chapter John verse 8 verse 29. என்னை அனுப்பினவர் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்வது. நாலாவது தலைப்பு, நாலாவது பாயிண்ட்ஸ். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்வது. ஓகே, வாசிப்போமாக. என்னை அனுப்பினவர்கள் என்னுடனே இருக்கிறார். என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பாருங்க, என்னை அனுப்பினவர் அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல தேவன் தான் நம்மளை அனுப்பி இருக்கிறார். அவர் இல்லைன்னு சொன்னா, அவர் நம்மளை அனுப்பலன்னு சொன்னா, அவர் நம்மளை தெரிந்து கொள்ளலன்னு சொன்னா, இந்த பூமியில மனுஷனா நம்ம காணப்பட்டிருக்க முடியாது. அவர் நம்மளை அனுப்பி இருக்கிறாரியா? இந்த வசனம் நல்லா படிச்சு பாருங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நீங்க அது விசுவாசிக்க வேண்டும், அது நம்ப வேண்டும். அதான் இங்க நாலாவது காரியங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவைகளை செய்வது. தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வது. கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்வது. நல்ல கவனமா கேளுங்க. தேவனுக்கு பிரியமாக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவர் நம்மளை அனுப்பி இருக்கிறார். அவரே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்மளுக்கு நடத்தப்படுகிறவர். அப்ப இந்த வசனம் சொல்லுது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப நம்மள ஆண்டவர் தனியா விடல. அவருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு அவர் நம்மளை அனுப்பி இருக்கிறார். பிதா எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப இயேசு எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். அப்ப அவர் நம்ம கூட இருக்கும்போது பிரியமானவைகளை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்யணும். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னு சொன்னா, ஒரு காரியத்தை முயற்சி பண்ணுகிறீங்கன்னு சொன்னா, ஒரு காரியத்தை முடிவெடுத்திருக்கீங்க சொன்னா, இது தேவனுக்கு பிரியமானதா? கர்த்தர் விருப்பமானவரா? இதை செய்யும் போது ஆண்டவர் விருப்பப்படுவாரா? ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். நம்ம முடிந்த மாதத்துல நம்ம ஒரு 61 பேருக்கு நம்ம சேரிட்டி மாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்த்தல் வந்தது. நான் என் வீட்டுல பேசினேன். அப்புறம் நம்ம லீடர்ஸ் கிட்ட பேசினேன். சரி செய்யலாம், எத்தனை பேருக்கு பாஸ் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், என்னுடைய சிந்தையில
ஒரு 30 பேத்துக்கு ஒரு 20 பேத்துல இருந்து 30 பேத்துக்கு பார்க்கலாம். ஏன்னா நம்மள்ட்ட போதுமான வருமானம், எந்த சோகம் இல்லை, பரவாயில்ல, நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 20 பேத்துல இருந்து ஒரு 30 பேத்துக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்ணோம், சரி நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டோன் பண்ணி எல்லாரும் கொஞ்சம் பார்த்து செய்வோம் அப்படின்னு. அப்ப நான் வந்து நம்ம சபையில இருக்க லீடர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த காரியம் நம்ம செய்யறதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் செய்யுங்க, நம்ம பார்ப்போம் அப்படின்னு. அவங்க சேர்ந்து ஒரு ஜெபம் செஞ்சாங்க. அதுவும் எப்ப ஜெபம் செஞ்சாங்க, காலையில 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அவங்க விடிய காலையில எழுந்து ஜெபம் செஞ்சாங்க. நான் ஜெபிக்கல, அவங்கள ஜெபம் செய்ய சொல்லிட்டு, சரி நீங்க செய்யுங்க, ஆண்டவர் கொடுத்துட்டாரு உங்களுக்கு அந்த இந்த வேலையை நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன், நீங்க செய்யுங்க. நான் ஜெபிக்கல, எனக்கு இருக்கிற ஜெபம் தான் நிறைய, லிஸ்டே நிறைய இருக்கு. சரி நீட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். இப்போ அவங்க ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, பசங்க நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம், என்னென்ன ஐட்டம் எவ்வளோக்குள்ள வாங்க போறோம் நீங்க சொல்லுங்க. அப்போ நான் சொன்னேன், ஏறுங்கய்யா நான் பார்க்குறேன், ஆனால் என்னுடைய கணிப்பு, என்னுடைய கணக்கு வந்து ஒரு 20 பேத்துல இருந்து 30 பேத்துக்குள்ள அப்படின்னு. அப்போ அதில் அந்த பிரதர் சொன்னார், பச நம்ம ஏன் வந்து அப்படி மற்றவர்கள் யாராவது இதுல டொனேட் பண்ற மாரி, ஒருவேளை அவங்களும் கலந்து இதெல்லாம் சேர்ந்து செய்யற மாரி வந்துச்சுன்னா நம்ம இன்னும் கூட கொடுக்கலாமே பச, நீங்க ஏன் செய்யக்கூடாது? சரி நல்ல ஐடியா செய்யுங்க அப்படின்ட்டு என்னோட நம்பர் போட்டு அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு அனுப்பி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி நான் நினைச்சது வந்து ஒரு 20 பேத்துல இருந்து 30 பேர். ஆனா நம்ம டோட்டலா கொடுத்தது 61 பேருக்கு சந்திக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். 61 பேருக்கு நம்ம அதுவும் பாருங்க, டொனேஷன் பண்றவங்க வந்து ஒரு இடத்துல நின்றுவாங்க. ஸோ ஒரு இடத்த சூஸ் பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல நின்று யாரெல்லாம் வராங்களோ அந்த மாரி தான் கொடுப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் தடவை நம்மளோட டொனேஷன் எப்படி தெரியுங்க, நம்மளோட டொனேஷன் ஆரம்பிச்சோம். எங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா, நாங்க பெர்லிங்ல இருந்து ஆரம்பிச்சு டவுன்ல பிளாங்கி போய், பிளாங்கியில இருந்து மாசாய்க்கு போய், மாசாயில இருந்து நாங்க பிளாங்கியில இருந்து பாசைக்குடாங் போய், பாசைக்குடாங்ல இருந்து கொங்கம் ரொம்ப பேருக்கு தெரியாது, சுடுகாடு, கிறிஸ்தவ சுடுகாடு, அந்த இடத்துக்கு போய் கொடுத்துட்டு, அந்த இடத்துல இருந்து மாசாயிலாமால இருந்து ஜோர்ஜியால இருந்து தேசச்சமல்லாங்ல இருந்து தீராம்ல இருந்து சின்னாயில இருந்து தாமன்யூர்ல இருந்து கங்காப்புலாயில இருந்து ஸ்கூடாயில இருந்து சிலசிஜியா. ஒரு ஜேபிஏ வீடுலாம் தேடி 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 அவ்வளவு வீடு, 61 வீடுக்கு போயிருக்கேன்னா சும்மா இல்ல. அது 2 நாள் எடுத்துச்சு. பேச எவ்வளவு ஈஸியா 10 நிமிஷத்துல பேசிட்டு பாருங்க. ஆனா செஞ்சது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா பேலன்ஸ் 60 பேருக்கு கொடுத்துட்டோம். இதுதான் முக்கியமானது, கேளுங்க. 60 பேருக்கு கொடுத்துட்டோம். ஒண்ணு பேலன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த வீட்டுக்கு போனா அந்த நபர் இல்ல, போனும் இல்ல. சரி எடுத்து வச்சிட்டேன். சரி இது யாருக்கோ ஆண்டவர் ரிசர்வ் பண்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய லிஸ்ட்ல ஒரு மலாய்க்காரர், ஒரு மலாய்க்காரங்க, அவங்க பேர் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா. அது வந்து அப்சர்வ் வச்சிருந்தோம். சரி உங்களுக்கு பார்ப்போம், யாரும் இல்லைன்னா இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு அடிச்ச போது நாங்க எல்லாம் கொடுத்து கடைசி நாள் வந்து சிலசேஜியில கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சகோதரிக்கு கொடுக்கறதுக்கு நம்ம செக் பண்ணும்போது அட்ரஸ் எங்கன்னா டத்தோவானோ. அங்க திருப்பியும் எங்க தெரியுங்களா, திருப்பியும் ஜோர்ஜியா சைட்ல போற மாதிரினா எங்களுக்கு நாமே சொல்றேன், கீவா பண்ணி மாலாஸ் ஆயிடும். அது வெள்ளனையா கிடைச்சிருந்தா அங்க போய் கொடுத்துருக்கலாம். லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போனோம், சரியான தூரம் வேண்டாம். அதனால என் கூட இருந்த சுப்பாய்ங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. இருந்த சுப்பாய் அந்த இடம் பணக்காரங்க தெரியுங்களா, அந்த இடத்துல இருக்கலாம் பெரிய பெரிய வீடு. அதனால அந்த வீட்டுல போய் கொடுக்க வேண்டாம். என் கூட இருந்த சுப்பாய்ங்க பாருங்க, இயேசு என் கூடயே இப்படி இருக்கிறாங்கன்னா இயேசு கூட எப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க பாருங்க. சுப்பாய்ங்க சொல்லுங்க, அவங்க அந்த ரத்தவான்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நான் தலையாட்டிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வேற வழி இல்லையே, இது கூட தான் உதவி செய்யணும். சரி தலையாட்டிட்டேன். ஓகேயா, நானும் ரொம்ப சீரியஸா கேட்டேன். ஆமாவா, ரத்தவான்லாம் பெரிய பெரிய வீடு? ஆமா பஸ், ரத்தவான்லாம் பெரிய பெரிய வீடு, பணக்காரங்க. ஒருவேளை பொய் சொல்லி வாங்குவாங்க பஸ், வாங்கி வீட்டுல சேர்த்து வைப்பாங்க. ஓ சரி ஓகே அப்படின்னு நான் வீட்டுல கொண்டு போய் அழகா வச்சுட்டேன். எங்க வீட்டு அம்மாவும் ஒன்னும் கேட்கல,
அது அது வச்ச இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வாரமா நாங்க வச்ச ஐட்டம் அங்கே. ஆனா வந்து அந்த ஐட்டம்க்கு நானு, எங்க வீட்டு அம்மா, நம்மளோட சுப்பாய்ங்களாம் பல பேரை அப்பாயிண்ட் பண்றோம். இவங்களுக்கு கொடுக்கலாமா, அவங்களுக்கு கொடுக்கலாமா, இவங்களுக்கு கொடுக்கலாமான்னு. ஆனா அந்த பேக்கெட் அங்க இருந்து நவரவே இல்லை. ஒரு வாரம் அங்கே தான் கிடந்துச்சு. இதுதான் நான் பார்த்தேன். ஆண்டவர் கட்டளையிட்டார்னா அது கொஞ்சம் கூட நவராது. ஒருவேளை என் வீட்டு அம்மா சுத்தம் பண்றதுக்கு இதே அசியமா இருக்கு, எடுத்து எங்க ஸ்டோர்லயோ இல்ல எங்க காடி போனட்லயோ இல்ல சேர்ச் வேன்லயோ தூக்கி வச்சிருக்கலாம். இதெல்லாம் வீட்டை அசியமாக்குறீங்க, போட்டு ஒரு சைட்ல நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கலாம். எங்க வீட்டு அம்மா ஒன்றும் சொல்லல, அது அங்கேயே தான் கிடந்துச்சு. அந்த அந்த மலாய் லேடியா மலாய்க்காரங்க ஒரு வாரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் பண்றாங்க, என் வீட்டில் ஜாமான்லாம் இல்லை, அறவே இல்லை, அப்பா ஏதாச்சும் மத்துவான் இருந்துச்சுன்னா எனக்கு உதவி செய்ய முடியுமா? அப்ப ஆவியானவர் பேசினார், நீ நாளைக்கு காலையில ஏச்சி. அப்ப மலாய்க்காரங்க மெசேஜ் பண்ணும்போது ராத்திரி 11:30 மணி. ஒரு 11:30 மணிக்கு நான் போய் கொடுத்தேன்னு வச்சுக்கீங்களேன், அந்த வீட்டுல இல்ல அந்த தாமலை எனக்கு உதவும். 11 மணிக்கு அவனுச்சு பத்துவான்னு சொல்லி போவானா? நம்பவும் மாட்டாங்க. நம்ம கலர் அப்படி, நம்மளை பார்த்தானே பத்துவானா? மணியை பார்ப்பான், பிரமாயிலிருந்து தப்பிச்சு வந்துட்டியா நீ, இல்ல ஓகேவா மருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கியா? 11 மணிக்கு எவன்டா பத்துவான்னு கொடுப்பான்? ராத்திரி 11:30 மணிக்கு மேல வரேன்னா நீ பத்துவானா? நீ திருட வந்திருப்பேன்னு. சரி, இந்த பரீட்சை நம்மளுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கிட்ட நான் மெசேஜ் பண்ணேன், ஓகே சிஸ்டர் நாளைக்கு பிஃபோர் 12 மணிக்குள்ள உனக்கு நான் திங்ஸ் கொண்டு வரேன்னுட்டு காலையிலே ஏஞ்சேன். டப்புன்னு ஏஞ்சேன். என்னோட வீட்டம்மா கேட்டாங்க, எங்க வேகமா கிளம்புறீங்கன்னு. ஒண்ணுமே பேசல, காடியில அந்த ஐட்டம் எல்லாத்தையும் டப்னு தூக்கி போட்டேன். நேரா போனேன், ரத்தம் ஓனா எல்லாம் பங்களா ஹவுஸா, சரி பாப்போம் அப்படின்னு நேரம் போய்கிட்டு இருக்க. பங்களா ஹவுஸே வரல. நானும் போய்கிட்டே இருக்கிறேன், என்னடா பங்களா ஹவுஸ் நாளைங்கள நம்ம சுப்பாய்ங்களா பங்களா ஹவுஸா காணுமே அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த கூகுள் தான் தட்டி வேஸ்ட் தான் தட்டி போறேன். அது போய்கிட்டே இருந்துச்சு டத்தவான். அப்புறம் பார்த்தா டத்தவான் போடல, ஒரு யூட்டர்ன் பண்ண சொல்லிச்சு. இது என்னடா யூட்டர்ன் பண்ண சொல்லுது? சரி பாலத்துல ஏதோ ஒரு யூட்டர்ன் பண்ண லெஃப்ட்ல வளர்ந்துச்சு. லெஃப்ட்ல போற எல்லாம் ஃபிளாட். நினைச்சுக்கிட்டேன், நல்ல வேலை அந்த சுப்பாய்களை கேட்டு நான் மனம் திரும்பி வந்துட்டேன். சரி பரவாயில்ல, கர்த்தர் என்ன மன்னிப்பாராகன்னு சொல்லிட்டு நேரா ஃபிளாட்டுக்கு போனேன். அந்த சகோதரி கால் பண்ணேன், மலைக்காருங்க கா சைஸ்ல சம்பாய்க்கா சைஸ் கசினி அப்படின்னு. மிதமா போகலாம், எனக்கு கை குழந்தை இருக்கு, ஜாமான் சரியான வெயிட்டா, ஏன்னா நான் கீழே வந்து பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டு தான் கீழே மேல இருந்து எடுத்துட்டு வரணும், கஷ்டமா இருக்கு, எப்படி வாங்க அப்படின்னு. ஓ அப்படியா, சரி பரவாயில்லக்கா நான் வந்து எடுத்து வரேன். எத்தனாவது மாடி? 4வது மாடி. 4வது மாடியா, சரி ஓகேன்னுட்டு ஆண்டவர் சாட்சியா சொல்றேன். அந்த வீடை நான் போய் பார்க்கும்போது அங்கதான் நான் உடைக்கப்பட்டேன், மனசு உடைஞ்சி. இந்த ஒரு சகோதரிக்காக தான் ஆண்டவர் இந்த சேரிட்டியே செய்ய சொன்னார். ரொம்ப வறுமையில் அந்த வீட்டை பார்க்கும்போது ஒரு வறுமை. அந்த லேடியும் அவளோட கை குழந்தை ஒண்டி தான் அந்த வீட்டுல நான் பார்த்தேன், வேற யாருமே இல்லை. வீடே ரொம்ப இருட்டா, ஒரு ஏழ்மை, ரொம்ப கஷ்டம். ஆனா நான் கொடுத்துட்டு படியில இருக்கும்போது ரொம்ப சமாதானமா இருந்துச்சு. இயேசு கழுதையில ஏறின போது அந்த கழுதைக்கு என்ன மகிமை. ஆனா அந்த கழுதைக்கு நடந்தது என்ன தெரியுங்களா? இயேசு அந்த கழுதை விட்டு இறங்கினாரு, கொடுத்தானுங்க பாரு ஒரு எத்து கழுதைய, அந்த மாரி அந்த லேடிக்கு கொடுத்து சந்தோஷத்தோட இறங்கி காடியில ஏறின பாருங்க. நம்ம சுப்பாய்க்கு நேரம் கால் பண்ண, அட பாவிங்களா, உங்க பேச்ச கேட்டிருந்தேன், செஞ்சதுக்கு அர்த்தம் இல்லாம இருக்கும். தேவ சிந்தை, கர்த்தருக்குள் பயப்படுதல், the fear of the Lord. தேவனுக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்யணும்.
பங்களோ ஹவுஸா? என் கூட அடுத்த வாட்டி வாங்க, நான் காட்டுறேன் அது பங்களோ ஹவுஸா. அப்பதாங்க நான் சுப்பாய் கிட்ட சொன்னேன், இந்த சகோதரிக்காக தான் ஆண்டவர் சேரிட்டி செய்ய சொன்னாரு, வேற யாருக்காக இல்ல. ஆனா ஒண்ணு, என்னைக்கு அந்த சகோதரி கிட்ட கொடுத்தோமோ அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை, அந்த ஹோல் டீம், இந்த சேரிட்டி செஞ்ச கொடுத்தவங்க, இத ப்ரிப்பேர் பண்ணவங்க, போய் வாங்கினவங்க, ஜெபித்தவங்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணாரு பாருங்க. எப்ப தெரியுங்களா? அந்த ஃபினிஷிங். அந்த சகோதரி திருப்பி மெசேஜ் பண்ணாங்க, பா நீங்க செஞ்ச உதவி ரொம்ப தேங்க்ஸ் பா, ரொம்ப நன்றி. அதனால இந்த 4வது காரியமா யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம், என்னை அனுப்பினவர் தேவன் தான் உங்களை அனுப்புகிறார். அந்த சேரிட்டி செய்ய தேவன் தான் என்னை அனுப்பினார். உங்களோடு வந்து பேசுகிற தேவ பிள்ளைகள் ஆண்டவர் தான் அனுப்புவார். நீ உன் சுய சிந்தையில, சுய பலத்துல, உன்னோட சுய மாமிசத்துல பேசாத. அது கர்த்தருக்கு விரோதமானதும் அருவருப்பானதும். அல்லேலூயா. பகை, விரோதமும் பகையுமா இருக்கிறது. தேவன் அனுப்புகிறத உன் விசுவாச சிந்தையில ஏற்றுக்கொள். கர்த்தருக்கு பயப்படுதல்களை செய்து. 5வது கடைசியா, இதுக்கு 4வதுல ஒரு வசனம் இருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனமா பாப்போம். அவருடைய கற்பனைகளை, 1 John chapter 3 verse 22. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ. பாருங்க, நீ அவருக்கு முன்பாக பிரியமாய் செய்கிறபடியால் நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நீ அவரால பெற்றுக்கொள்ளணும். அவருக்கு பிரியமா இருக்கும்போது தான், பிரியமா நடந்தாதான் அவரால் நீ பெற்றுக்கொள்ளணும். நீ நிறைய பெற்றுக்கொள்ளலாம். உன் பலத்தினால, உன் திறமையினால, உன் சிந்தையினால, உன்னுடைய பதவியினால எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அது எல்லாம் அவரால் மட்டும் வராது. அவரால் கிடைச்சதுன்னு நினைக்காது, அது உன்னால வந்தது. ஆனா நான் சொல்ற வசனமானது, நீ அவருக்கு பிரியமாய், என்ன சொல்லுகிறது வசனம்? அவருக்கு முன்பாக பிரியமாய் பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வாய். ஆமென். அவரால் நீ பெற்றுக்கொள்வாய். நீ செய்கிற காரியம் அவருக்கு பிரியமானதா இருக்கணும். நீ போகிற, நீ பேசுகிற, நீ நடந்து கொள்வது எல்லாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும்போது நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவரால் பெற்றுக்கொள்கிறோம். 5வது கடைசியாக நம்ம முடிப்போம் வசனமா. 5வது பாயிண்ட்ஸா, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாய், obey the voice of the Lord God. Obey the voice of the God. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். You listen of the Lord voice. தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியுங்க. நீங்க கீழ்ப்படியும்போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 Samuel chapter 15 verse 22. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலிகளை பார்க்கிலும். 1 Samuel chapter 15:21. கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும். பாருங்க, நீ எவ்வளவுதான் பலிகள் செலுத்தணும்,
நீ எவ்வளவுதான் பலிகள் செலுத்தினாலும், எவ்வளவுதான் முழங்கால போட்டு நீ ஆராதனை செய்தாலும், எவ்வளவுதான் நீ உபவாசம் எடுத்து ஜெபித்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியலன்னு சொன்ன. சொல்லுங்க, படிங்க. ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும், ஆட்டு கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். உத்தமம். இன்னைக்கு ரொம்ப பேரு நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிப்பு என்னுடையது, இவர் யார் எனக்கு சொல்றதுக்கு? யார இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். நாங்க எப்ப சொன்னோம்? நான் அப்படி சொல்லலையே. அவரால் அனுப்பப்பட்ட உன் ஊழியக்காரனை நீ அப்படிதான் நிந்திக்கிறாய். அவரால் அனுப்பப்பட்ட உன்னுடைய லீடர்ஸ், உன் சபையினுடைய லீடர்ஸ் நீங்க அப்படிதான் ட்ரீட் பண்றீங்க. சுவிசேஷர்கள் சபையிலிருந்து பேசுவாங்க, அப்படிதானே நீ வாய் வழியா சொல்லலனாலும் இருதயத்துல இவங்க சொல்றது நான் என்னது கேக்குது? இவங்க ஒழுங்கா? அவங்களை அனுப்பினவர் தேவன், அவங்களை அனுப்பினவர் கர்த்தர், அவங்களை அனுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர், அவங்களோடு இருக்கிறவர் தேவன். ஆமென். இந்த மாதிரி நீங்க இருக்கும்போது நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியாத போது, நீங்கள் பலிகள் செலுத்தியும், நீங்கள் தகன பலிகள் செலுத்தியும், நீங்கள் உபவாசம் பண்ணியும், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க அதிகமாய் பிரயாசப்பட்டோ அதெல்லாம் வீணு, அதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும். நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போதுதான் யார் இன்னைக்குள்ளது தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியப்பட்டவர்களாய் இருக்கீங்க. ப்ளீஸ் த காட். பிரியமானவர்களா இருக்கீங்க, தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களா இருக்கீங்க. தேவனுக்கு எப்பொழுதும் பிரியம் உள்ளவர்களா நீங்களும் நான் இருக்க வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், தேவனை பிரியப்படுத்துவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில நம்ம எல்லாரும் எழுதுவனமாய் தேவனை ஸ்தோத்திரிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். திருவந்த ஆராதனைக்கு கடந்து போவோம். நன்றி சொல்லுங்கள் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை